ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா டிசைனர். கிளாஸ் 2ல செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். செயின் ஸ்டிச்சுக்கு சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எண் நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு அந்த சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பிடிச்சு நம்ம உள்ளேருந்து கொண்டு வரணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நாட் போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் ஆள்காட்டி விரலில் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டை விரல்லையும் மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது 2லேயும் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நடுவில் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு தெரியுது இல்லையா, அந்த த்ரெட்டிலேருந்து தான் நம்ம நீடில் எடுக்கிறோம். அகைன் ஒருக்கா சொல்கிறேன். ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதில் 2 சுற்று சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட்டை விரல் ப்ளஸ் மிடில் ஃபிங்கர் 2 இடத்துலையும் நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நீடியில் நம்ம அந்த இடத்துலேருந்து தான் எடுக்க போகிறோம். நீடிலில் த்ரெட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு லூப் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கீழே நீடில் இருக்கும் இல்லையா, கீழேயும் விசிபிளாக தெரியுது, நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நீடியில் உள்ளேருந்து எடுத்து அந்த லாக் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச் எப்படி போடுறதுனா, நீங்கள் ரைட் சைடு இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லெஃப்ட் சைட் போடுறதுக்கு நீடிலோட அந்த த்ரெட்டு எடுக்கிற பக்கத்தை லெஃப்ட் சைடில் திருப்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய லூப்பாகவே போடுங்க. ப்ராக்டிஸ் ஆக லூப் சின்ன லூப்பாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டை ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஏன்னா டேங்கிள்ஸ் ஆகிரும். ரொம்ப லூஸாகவும் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு நீங்கள் பிடிச்சி கீழேருந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணணும். இது எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரியுது இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டு முடிக்கிற இடத்துல ஒரு எண்ணாட் போட்டுரும். எண்ணாட்டை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்களா, ஒன்லி ரைட் சைட் டைரெக்ஷன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அப் டு டவுனு, டவுன் டு அப்பு, எல்லா டைரெக்ஷன்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் போடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ஆரிக்கு பேசிக்கான ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்டிச்சு நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆரி ஒர்க்கில் லேர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப் டு டவுன் போட போகிறோம். அப் டு டவுன் போட போகிறப்ப மேலே டவுனில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அப்பில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறதுக்காக எடுத்து லாக் ஸ்டிச் போட்டு அப் டு டவுன் போட்டு ஒரு எண்ணாட் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு டவுன் டு அப்பு, டவுன் டு அப்பில் கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் செயின் ஸ்டிச்சை. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நான் சொல்லித்தரேன். நீடிலோட டைரெக்ஷனை எப்படி நீங்கள் திருப்புறதுன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். நீடில் த்ரெட்டில் உள்ளே பஞ்ச் பண்ணுறோம். அந்த நீடில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லூப் எடுக்கிறதுக்குள்ளே லெஃப்ட் டு ரைட் ஒரு ரொட்டேஷன் தெரியுதா, லெஃப்ட் டு ரைட் ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணி ஒரு எண்ணாட் போட்டுருங்க. அவ்வளோதான். செயின் ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பிகினர்ஸ்க்காக தான் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடுறோன்றதை பார்க்குறோம். ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் 4 பக்கமே நம்மளுக்கு கார்னர்ஸ் இருக்குது. அந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்படி ஷார்ப்பாக போடுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுவீங்களா, ரைட் சைடு போடுறோன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து லாக் பண்ணிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு இது எடுத்து ரைட் சைடு திருப்பிட்டிங்கன்னா லாக் ஆகிரும். அப்படியே கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே டேர்னிங்கில் எந்த மாதிரி கார்னர்ஸில் நம்ம போடுறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நீங்கள் வந்து த்ரெட்டை எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கண்டினியூ பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் கீழே போடணும் ஸ்டிச் அப்படின்னா ஆப்போசிட் சைடு அதிலிருந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நீட்டாக பர்ஃபெக்டாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் டைரெக்ஷனில் போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் ஒரு குட்டி ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்களும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் சைட் டைரெக்ஷனில் நம்ம போகிறோம். அப்போ டவுனில் ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, ஒரு லாக் ஸ்டிச் அண்ட் தென் அப் சைடில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் செயின் ஸ்டிச்சை. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ஒரு லாக் போடுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸும் எவ்வளோ ஷார்ப்பாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பிக்சர்லேயும் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வந்து பெரிய பெரிய லூப்பாக நம்ம எடுத்தோன்னா அந்த சர்க்கிளோட பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வராது. சர்க்கிள் வந்து குட்டி குட்டியாக தான் லூப் எடுக்கணும். அப்போ தான் அந்த டேர்னிங் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சர்க்கிளில். இதே மாதிரி நீங்களும் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சராக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் ஆரி ஒர்க்கில் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இப்போ போட்டு ஒரு எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி லூப்பாக போட்டால் தான் அந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இந்த ஸ்பைரல்லையும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். எதனாலனா நம்ம வந்து டைரெக்ஷன் கரெக்டாக வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி இதில் 3 கார்னர்ஸ் இருக்குது. கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.